ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் 30/7/2025 ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இந்த சுப்ரீம் கோர்ட் டு பிகின் ஹியரிங் ஆன் பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் வித் ஸ்டேட்ஸ் ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இது நம்ம தமிழ்நாட்டில் மோஸ்ட்லி இது பண்ணது தான். ஸோ இது நம்ம ஸ்டேட்டில் நடந்தது தான். ஆல்மோஸ்ட் நம்மளுடைய கவர்மெண்ட்டுக்கோ பிரசிடெண்ட்க்கோ ஒரு சின்ன இதுவாச்சு இல்லையா. ஸோ கவர்மெண்ட்டுக்கும் நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் கவர்னருக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு சில பில்ஸை அப்படியே பாஸ் பண்ணுது, அப்படியே வச்சுருக்காங்க. மறுபடியும் அதாவது ஃபர்ஸ்ட்டு ஒரு டைம் கவர்னருக்கு போயிட்டு அதை ரீசெண்ட் பண்ணிட்டாங்க. மறுபடியும் நம்ம லெஜிஸ்லேட்டிவில் டிஸ்கஸ் பண்ணி அதை அனுப்பினோன்னா அது மணி பில் அதுவும். ஸோ அவங்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணணும். இல்லைனா அட்லீஸ்ட் பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரமாக அதை முடிச்சு கொடுப்போம். ஆனால் அப்படியே பார்த்திங்கன்னா ஸ்டே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் பார்த்திங்கன்னா கேஸ் போட்டிருந்தோம். ஸோ அதுக்குமே சுப்ரீம் கோர்ட் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா 1 மந்த்தோ சம்திங் லைக் கவர்னர்கிட்ட போச்சுன்னா சம்திங் டைமிங் அண்ட் தென் இன்கேஸ் அது பிரசிடெண்ட்டுக்கு அதாவது கவர்னர்கிட்ட நம்ம ஒரு பில் பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒன்று அதை அவங்க அக்செப்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அது டிக்ளைன் பண்ணணும். அப்படி இல்லைனா பார்த்திங்கன்னா அதை மறுபடியும் ரீகன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்னு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கே அனுப்பணும். அப்படி இல்லைனா பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பணும். இன்கேஸ் இது ஏதாச்சும் கொஞ்சம் ஆபத்து வர மாதிரி இருந்துச்சு, 2 ஸ்டேட்ஸ்க்கு நடுவில் ஏதாச்சும் சண்டை வர்ற மாதிரி அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா பிரசிடெண்ட்க்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பிக்கர் இஷ்யூவாக இருந்தால் அது பிரசிடெண்ட்க்கு அனுப்பலாம். ஸோ இந்த 4 ஆப்ஷன் இருக்குது கவர்னருக்கு. பட் ஆனால் பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டே பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் கேட்கும்போது பிரசிடெண்ட்டும் ஒரு சில கேள்விகள் கேட்டிருந்தாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த இஷ்யூஸ் பற்றி எல்லாமே. இப்போ அப்கமிங் August 19, 2025 அப்போ பார்த்திங்கன்னா பிரசிடெண்ட் கேட்ட எல்லா கேள்விக்கும் பார்த்திங்கன்னா பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் ஹியரிங் அப்படின்ட்டு நம்மளோட சுப்ரீம் கோர்ட்டில் நடக்க போகுது. ஸோ அதை பற்றின ஜஸ்ட் ஒரு அப்டேட் தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. அந்த டேட் August 19, 2025 அப்படின்றத பார்த்திங்கன்னா ஹியரிங் டேட்டாக வச்சுருக்காங்க. பிரசிடெண்ட் அவங்க கேட்ட கிட்டத்தட்ட 14 கேள்வியோ 4 அந்த மாதிரி ஏதோ சம்திங் லிஸ்ட் ஆஃப் கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கெலாம் நம்மளோட சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஆன்சர் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுடைய நியூஸ் பேப்பர் ஃபுல்லாகவுமே August 19 அப்போது பார்த்திங்கன்னா இந்த நியூஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை பொறுத்து தான் பார்க்கணும். அண்ட் தென் வழக்கம் போல் நம்ம சென்னை, தமிழ்நாடு இதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் இல்லை. ஸோ அதனால் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். தென் இங்கே எடிட்டோரியல் பேஜில் மெயின் எடிட்டோரியல் பேஜ் பீகார்ஸ் டார்க் சைட் த ஹப் ஆஃப் கேர்ள் சைல்ட் டிராஃபிக்கிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ நம்ம பீகாரில் பற்றி நம்ம சொல்லணும்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கிறதும் அண்ட் தென் எக்கனாமிக்கல் லெவல் பார்த்திங்கன்னா ரொம்பவே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதாவது பாவர்ட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அவங்களோட பர் கேபிட்டா இன்கம் ரொம்பவே அடி வாங்குது. ஸோ அதனால் ஆல்ரெடி பீகாரில் பார்த்திங்கன்னா நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஸோ இதில் எக்ஸ்ட்ராவாக பார்த்திங்கன்னா இந்த கேர்ள் சைல்டு டிராஃபிக்கிங் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆஃப்கோர்ஸ் பார்த்திங்கன்னா இதுக்கு காரணம்னா பாவர்ட்டி கம்மியாக இருக்கிறது, இல்லிட்ரஸி அண்ட் தென் அவேர்னஸ் கம்மியாக இருக்கிறது, இதெல்லாமே தான் காரணம். ஏன்னா பாவர்ட்டி கம்மியாக இருந்தால் நம்ம ஆஃப்கோர்ஸ் நிறைய இப்போது நம்ம ரீசெண்டாக கூட பாவர்ட்டியாக இருக்கிறதுனால தான் இந்த தேவதாசி ஸோ அந்த மாதிரியெல்லாம் கூட ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இல்லை இதை பற்றி ஒரு மிகப்பெரிய எஜுகேஷன் இல்லாமல் ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருக்கலாம். அண்ட் தென் நிறைய பாப்புலேஷன் இருக்கிறதும் ஒரு ஃபேக்டர். ஸோ டிஎஃப்ஆர் நம்மளுடைய பீகாரோட டிஎஃப்ஆர் பார்த்திங்கன்னா 3.1. ஸோ நம்மளுடைய இந்தியாவே ஆவரேஜாக 1.9. பட் ஆனால் பீகாருக்கு மட்டும் பார்த்திங்கன்னா 3.1% டிஎஃப்ஆர் 3.1 இருக்குது டிஎஃப்ஆர். ஸோ இது எல்லாமே அண்ட் தென் மேனுஃபேக்சரிங் செக்டார்லாம் அங்கே எதுவுமே கிடையாது. லைக் ஒரு வேலை அப்படின்னு போனோன்னா நம்ம கவர்மெண்ட் செக்டார் தான் நம்ம போகணும். அவ்வளோவா மேனுஃபேக்சரிங் செக்டார் தொழில்நுட்பம்லாம் பார்த்திங்கன்னா அவங்க அவ்வளோவா இருக்கவே இருக்காது. ஒன்று போனால் கவர்மெண்ட் ஜாப், அப்படி இல்லைன்னா பீகார்லேருந்தே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வெளியில் வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சில சூழலில் இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அது ஒரு ஹப் ஆஃப் கேர்ள் சைல்டு டிராஃபிக்கிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய லீகல் ஃப்ரேம் ஒர்க் நிறைய நம்ம போக்சோ ஆக்ட்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் நம்ம கரெக்டாக கரெக்டான வழியில் செயல்படுத்துறதுக்கு நம்ம பார்க்கணும். ஸோ அதெல்லாம் தான் நிறைய நம்ம ஆல்ரெடி நிறைய ஆக்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம ஃபோர்ஸ்டாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா இதுக்கான ஒரே ஒரு வழி இது கம்மி பண்ணுறதுக்கு. ஸோ தென் மற்றபடி இங்கே இதுவுமே ஆக்சுவலி இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம்தான் டெத் இன் ஸ்கூல் அப்படின்றது. இது ஆக்சுவலி
இப்போ ரீசெண்டாக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் இருக்க கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து ஒரு வால் டிஸ்டர்ப்ட் ஆகிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா விழுந்து நிறைய பேர் இறந்துட்டுருக்காங்க ஸ்கூலில். ஸோ அதை பற்றின ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது தான். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ராஜஸ்தானில் ஒரு 70,000 கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட 84 lakh ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. ஆனால் அதில் 8,000 ஸ்கூல்ஸ் வந்து 70,000 ஸ்கூல்ஸில் 8,000 ஸ்கூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே புவர் கண்டிஷனில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து நம்மளுடைய இந்தியாவுக்கே அது ஒரு வேக்கப் கால் மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து நம்மளுடைய நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் இன்னுமே நம்ம நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போ தான் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கூட நம்ம அதுக்கு ஒதுக்க முடியும். ஸோ 4.6லேருந்து 6% இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் அனலைஸ் பண்ணியிருக்காங்க. இங்கேயே பாருங்கள், for some 4.6% of GDP to 6%, identifying one-time spends on infrastructure as the lead priority besides identifying other sectors அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதாவது 4.6லேருந்து 6% அதிகப்படுத்தணும். அதே நிறைய மாடல் ஸ்கூல்ஸ் எடுத்துகிட்டு வரணும். நிறைய இந்த ஒர்க் ஃபோர்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா பில்ட் பண்ணணும். ஒர்க் ஃபோர்ஸ் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் தென் டீச்சர்ஸ் நிறைய அதிகமாக ஆக்கணும். இந்த மாதிரியான ஒரு சில பேசிக்கான விஷயங்கள் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. இங்கெல்லாம் கூட அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ அதனால் இதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். இன்றைக்கி இங்கே இது வந்து பார்த்திங்கன்னா DRDO ஹோல்ஸ் பேக் டு பேக் ப்ரெலே மிசைல் டெஸ்ட் ஃப்ளைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த ப்ரெலே மிசைல் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ், அதாவது மிசைல்லையே வந்து பார்த்திங்கன்னா 3 விதமான மிசைல்ஸ் இருக்குது. சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ், சர்ஃபேஸ் டு ஏர், ஏர் டு ஏர் அப்படின்ற 3 டைப் இருக்குது. அதாவது எங்கேருந்து எங்கே போகுது அப்படின்றத பொறுத்து தான் இது எல்லாமே. ஸோ ஆஃப்கோர்ஸ் இந்த பேர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு சர்ஃபேஸ்லேருந்து இன்னொரு சர்ஃபேஸ், அதாவது ஏதாச்சும் அட்டாக் பண்ணணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ். இல்லை ஏதாச்சும் லான்ச் பண்ணணும் அப்படின்னா சர்ஃபேஸ் டு ஏர். இல்லை ஏதாச்சும் நம்ம ஏர் டு ஏர் லைக் ட்ரான்ஸ்மிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏர் டு ஏர் மிசைல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ரெலே மிசைல் அப்படின்றது சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதோடைய நார்மலாக ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா 150 to 500 கிலோமீட்டர் போகும். ஸோ ஒரு சர்ஃபேஸ்லேருந்து இன்னொரு சர்ஃபேஸ்க்கு இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதனால் ட்ராவல் பண்ண முடியும். கிட்டத்தட்ட 500 to 1000 kg இது வந்து எடுத்துக்க முடியும். அதே இது நார்மலாக சாலிட் ப்ரொப்பலண்ட்டாக லிக்விட் ப்ரொப்பலண்ட்டாக அந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சாலிட் ப்ரொப்பலண்ட். இதனுடைய ரொம்ப ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்தியாவில் மட்டுமே தயாரிக்கப்பட்ட ஒரு இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இண்டிஜீனியஸ் டெவலப்டு நம்ம இந்தியாவிலே தயாரித்த ஒரு மிசைல் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரெலே மிசைல் அப்படின்றது. ஸோ டெஸ்ட் ஃப்ளைட் வந்து அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி இங்கெல்லாம் வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ இது விக்ஷித் பாரத்க்கு மெயினாக டிஃபென்ஸ் சிஸ்டமில் நிறையவே நம்ம முதல்ல டிஃபென்ஸ் நம்ம ஓகேவான தானே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற இதில் நம்ம ஓகே பண்ண முடியும் அப்படின்றதுனால டிஃபென்ஸில் நிறையவே கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்து இங்கெல்லாம் அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ அதனால் நான் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுறேன். அண்ட் தென் இது காசிரங்கா இன் அசாம் ரெக்கார்ட்ஸ் 3rd highest டைகர் டென்சிட்டி இன் இந்தியா ஆஃப்டர் பந்திப்பூர் கார்பெட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பந்திப்பூர் ஃபாரஸ்ட் அப்படின்றது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பந்திப்பூர் ஃபஸ்ட்டு இருக்கிறதுலே ரொம்ப அதிகமாக வந்து டைகர் இருக்குது. ஸோ இது வந்து கர்நாடகாவில் இருக்குது. பந்திப்பூர் வந்து கர்நாடகாவில் இருக்குது. கார்பெட் வந்து பார்த்திங்கன்னா உத்தரகாண்டில் இருக்குது. அதுக்கு அடுத்ததாக வந்து ரொம்ப அதிகமான டைகர் பாப்புலேஷனாக இருக்கிறதா அசாமில் இருக்க காசிரங்கா ஃபாரஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆயிருக்கு. ஸோ அது ஜஸ்ட் அந்த ரெக்கார்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியெல்லாம் டைகர் அப்படின்றது ஒன்று ரொம்ப கம்மியாக இருந்ததுனால அதை ப்ரிசர்வ் பண்ணணுன்ட்டு இந்த ப்ராஜெக்ட் டைகர், ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம எடுத்துகிட்டு வந்து டைகரை வந்து நல்லாவே இப்போ பூஸ்ட் பண்ணி விட்டுருக்கோம். ஸோ இதோடைய பாப்புலேஷன் இப்போ நிறைய ஆயிடுச்சு. பட் ஆனால் அனிமல் ஹியூமன் கான்ஃப்ளிக்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதுவும் அந்த ஃபாரஸ்ட் எல்லாம் டிஃபாரஸ்டேஷன் பண்ணுறதுனால டைகர் அங்கேருந்து வெளியில் வந்து ஸோ நம்ம மனுஷங்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா நிறையவே ஆக்சிடென்ட்ஸ், நிறைய கான்ஃப்ளிக்ட்ஸ், அனிமல் ஹியூமன் கான்ஃப்ளிக்ட் நிறையவே அதிகமாகிடுச்சு. ஸோ அதுவும் மெயினாக டைகர்னால். ஸோ அது நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும் மறுபடியும். ஸோ மற்றபடி இங்கெல்லாம் வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் ஜஸ்ட் இது ஒரு ரெக்கார்ட் தான். லைக் எந்தெந்த ஊரில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த பந்திப்பூர் அப்படின்றது கர்நாடகாவில் இருக்குது, கார்பெட் அப்படின்றது உத்தரகாண்டில் இருக்குது, அண்ட் காசிரங்கா அசாமில் இருக்குது. ஸோ இது 3 தான் வந்து பார்த்திங்கன்னா 3rd, அதாவது ஃபஸ்ட்டு பந்திப்பூர், கார்பெட், செகண்ட் வந்து கார்பெட்டு, 3rd வந்து காசிரங்கா ஃபாரஸ்ட். ஸோ இந்த 3 ஃபாரஸ்ட் தான் வந்து டைகர் பாப்புலேஷனில் அதிகமாக இருக்குது, டைகர் டென்சிட்டியில். ஸோ மற்றபடி இங்கெல்லாம் வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ அதனால் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். அண்ட் தென் வேர்ல்டெல்லாம் கூட அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ லெட்ஸ் ஸ்கிப் இட்.
ஸ்போர்ட்ஸ்லேயும் எதுவும் இல்லை. ஸோ ஃபைனலி வி ரீச் டே. மீண்டும் நாளை இந்த மாதிரி முக்கியமான செய்திகளோடு சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.